வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கைடன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது நம்ம சேனலில். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் ப்ரிலிம்ஸ்க்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் தேவை, ஸோ அது அப்ரோச்சாக இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜி, டிப்ஸு, ஸோ இந்த மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கு எதெல்லாம் இன்னெவிட்டபிள், ஸோ ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத பற்றி ப்ளஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் கலந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் நிறைய சின்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் லாட் ஆஃப் இன்சைட்ஸ் ஃப்ரம் திஸ் பிளேலிஸ்ட். ஓகேங்களா? அண்ட் எக்ஸாம் அப்ரோச், ஸோ உங்களோட அப்ரோச் இருக்கும் இல்லையா, ஸோ அது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அண்ட் நல்ல கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தானே இந்த எக்ஸாம் ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும். மறக்காமல் அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், ஹிந்தி வெர்ஷன் இல்லாமல். ஸோ உங்களால் ஈஸியாக பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம், அதவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராக்டிஸ். ஓகேங்களா? எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஸோ மோஸ்ட்டு ப்ரைமரி ஒர்க்கே பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் தான். ஓகேங்களா? உங்களை கிளியர் பண்ண வைக்கிறதும் சரி, அண்ட் நம்ம அந்த ஸ்டேஜஸ் ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த ஸ்டேஜஸ் ஒன்று அந்த க்ராக் பண்ணிவிட்டு எக்ஸாமை ஹோலிஸ்டிக்காக க்ராக் பண்ண வைக்கிறதுக்கே ப்ராக்டிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, வேறு எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ப்ராக்டிஸ் தான் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? படிக்கிறது இட்ஸ் நார்மல் கைஸ். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தான் உள்ளே வரோம் அப்படின்னா கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். அண்டு ஆஸ்பிரண்ட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த படிக்கிறதுல அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் மேக்ஸிமம் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, மெட்டீரியல்ஸாக இருக்குது. ஓகேங்களா? கிளாஸ் வீடியோஸாக இருக்குது. ஓகேங்களா? டெஸ்ட் சீரீஸாக இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. ஓகேவா? நீங்கள் யூடியூப்பை டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிளாஸ் வீடியோஸும் அவைலபிளாக தான் இருக்குது. மெட்டீரியல்ஸாக, ஸோ அதுக்கும் பஞ்சமே கிடையாது. பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இன்றைக்கி நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் பார்த்திங்கன்னா அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் வேணுனாலும் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம், பிடிஎஃப்பில் படிக்கிறீங்கனாலும் பிடிஎஃப்பில் படிக்கலாம். பட் இதை தாண்டி என்ன இதை எல்லாத்தையுமே பண்ணாலுமே என்ன நம்மளை கிராக் பண்ண விடாமல் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ். நம்ம டெஸ்ட் சீரிஸும் அவைலபிளாக தான் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதை ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளால் கிராக் பண்ண முடியாது. பிகாஸ் இப்போ நம்ம படிக்கிறதுல டிஃபிகல்ட்டிஸ் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம 10th படிக்காத படிப்பா இல்லை 12th படிக்காததா? ஸோ எத்தனை டைம் பார்த்திங்கன்னா டெய்லி டெஸ்ட்லேருந்து, வீக்லி டெஸ்ட்லேருந்து, மந்த்லி டெஸ்ட்லேருந்து எப்படி படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் ஒரு டைம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். அண்டு இப்போ 10th பப்ளிக் அப்படின்னா 2 வருஷம் அப்படியே படிப்போம், 9th அப்படியே படிப்போம். 12th பப்ளிக் அப்படின்னா 11th படிப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி படிக்கிறதுல நம்மளுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இதுதான் புக்கு, இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க அப்படின்னா நம்மளால் பார்த்திங்கன்னா படிக்க முடியும். நம்ம எல்லாம் படிச்சுட்டு வந்தவங்க தான். ஓகேங்களா? அப்படியெல்லாம் படித்தாலுமே கிராக் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒன்று பண்ணியிருப்போம், ப்ராக்டிஸ். நான் சொல்லலாம், வீக்லி டெஸ்ட்டு, டெய்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட், இதெல்லாம் பண்ணியிருப்போம். இங்கே அதை பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அதை இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போது படிக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாம் படிச்சிருவாங்க. ஆனால் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுற இடம்னு வரும்போது ஸோ அந்த 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 இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு தெரியாமல் இருக்கும். எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸோ அதோட ரெலவன்சி பார்த்திங்கன்னா புரியாமல், படித்தா க்ராக் பண்ணிடலாம், படித்து முடித்தாலும் க்ராக் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அது ஏன் அப்படின்னா படிக்கிறதுல த்ரூ இன்க்ளூட் பண்ணிக்கணும், அந்த ப்ராக்டிஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக க்ராக் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பர்பஸே சால்வ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சு படிக்கிறோம், பாலிட்டி அப்படிங்கிறத எடுத்து வச்சு படிக்கிறோம் அப்படின்னா, படிக்கும்போது எக்ஸாம் க்ராக் பண்ணணுங்கிறதுக்காக தான் படிக்கிறோம். அப்போது கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம அனாலிசிஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த கொஷின் பேப்பர் எடுத்து வச்சு பார்க்கும்போது தான், ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான், நம்ம படித்த நாலேஜை கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் அந்த நாலேஜ் கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்லையா? ஸோ அந்த நாலேஜை வச்சு எப்படி அந்த கொஷினை கரெக்டாக போடுறது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது தான் எக்ஸாம்பிளும் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இதில் இப்போ இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும்னா சரி என்ன எடுத்து வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு கொஷின் வரும்போது ஃபஸ்ட்டு ஐ வுட் சஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ப்ரிலிம்ஸை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். மெயின்ஸை நம்ம டிஃப்ரெண்ட் லெட்டராக பார்ப்போம். ப்ரிலிம்ஸை வச்சு பார்க்கும்போது ஜிஎஸ் அண்ட் சிசெட், ஸோ இந்த 2 பேப்பர் வரும். இந்த ஜிஎஸ் பார்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே 15 இயர்ஸ் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு சால்வ் பண்ணுங்கள். லாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் 15 இயர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணோம் அப்படின்னாவே, உதாரணத்துக்கு நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோம், இப்போ பாலிட்டின்னு எடுத்துக்கோம், நம்ம படிச்சிருவோம். இப்போ கவர்னர் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஆகும், இப்போ பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஆகட்டும், ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஆகும், நம்ம படிச்சிருவோம். படித்து முடிச்சுட்டு நாலேஜும் கெயின் பண்ணிக்கிட்டு அந்த கொஷின்ஸை நம்ம பார்க்கல அப்படின்னா
அந்த நாலேஜ் எப்படி அப்ளை பண்ணணுன்னே தெரியாது. ஸோ உடனே நம்ம கொஷின் பேப்பர் எடுத்து வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம படித்தது கரெக்டாக படிச்சிருக்கோமா, கரெக்டாக இந்த சென்ஸ் வந்து நம்ம படித்தது இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனாலிசிஸ் அங்கேயே பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் இன்கேஸ் அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா உடனே அந்த சாப்டருக்கு எடுத்துகிட்டு போவோம், அங்கேயே கோர்ஸ் கரெக்ஷன் வந்து பண்ணுவோம். ஸோ அங்கேயே நம்மளோட மிஸ்டேக் வந்து ரெக்டிஃபை ஆகிடும். எண்ட் ஆஃப் தி டேயில் we have to clear this examinations. அந்த நாலேஜ், அந்த படிக்கிற அவ்வளோ எஃபர்ட் போட்டு படிக்கிறதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷினை கரெக்டாக சால்வ் பண்ணணும். கொஷினை கரெக்டாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா படித்ததுக்கான பர்பஸே வந்து கிடையாது. ஸோ அதனால தான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த கொஷினை வந்து கரெக்டாக சால்வ் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை எடுத்து வச்சு அனாலிசிஸ் பண்ணும்போது எந்த டாப்பிக்கில் எப்படி கொஷின் கேட்குறாங்களா, எந்த சப்ஜெக்ட்டில் எந்த அளவுக்கு வந்து கொஷின் கேட்குறாங்க, ஸோ எந்த டாப்பிக்கில் ரொம்ப மேலோட்டமாக கேட்குறாங்க, எந்த டாப்பிக்கில் ரொம்ப டெப்த்தாக கேட்குறாங்க, ஸோ அப்படிங்கிற அந்த தீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதையும் சேர்த்து நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது கரெக்டான டைரெக்ஷனில் வந்து போகும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் கொஷினை பார்க்காமே நம்ம போகிறோம் அப்படின்னா டைரெக்ஷன்ஸ் ரொம்ப சேஞ்ச் ஆகிரும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ டிரைவராக வந்து இருக்கலாம், பட் நம்மக்கிட்ட ப்ராப்பரான ஒரு கூகுள் மேப் இல்லை, ஒரு மேப் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து போய் சேர வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சு பிரயோஜனம் என்ன, ஓகேங்களா? கரெக்டான ஒரு வழிப்பாதையில் வந்து போகும்போது தான் சக்ஸஸை கொண்டு போய் சேரும். அதுதான் நம்மளோட ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். ஸோ இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஸ்டியூட் கொஷின் இருக்கே ப்ரோ, அது என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸோ அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஜென்ரலாக இன்ஸ்டியூட் கொஷின் யார் வந்து செட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேண்டிடேட் தான். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, ஸோ ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ப்ரிப்பரேஷனில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய பார்த்துருப்பாங்க. கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க, ஸோ யூபிஎஸ்சிக்கு என்ன டிமாண்ட் இருக்குது, ஸோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஸோ அவங்க வந்து அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க. நார்மலாக இப்படி தான் செட் பண்ணணும், எக்ஸப்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்கும், பட் அதை விட்டுருங்க. பட் இப்படி தான் ஒரு கொஷினை வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதோட ரெலவன்ஸ் தான் இங்கேயும் வந்து வைப்பாங்க, பட் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி ஸோ அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் செட் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், ஸோ கொஷின்ஸ் வந்து எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் கொஷின்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷினை பேஸ் பண்ணி தான் வந்து இது. பட் டைரெக்டாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்கும்போது அந்த அனாலிசிஸ்னு வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ அது நம்ம இன்ஸ்டியூட் கொஷின்லேருந்து எடுக்க முடியாது. ஸோ அனாலிசிஸ் பண்ணுறது, கொஷின் டாபிக் வந்து எந்த அளவுக்கு ரெலவன்ஸாக இருக்குது, ஸோ எது ரொம்ப இம்பார்ட்டண்ட், எது இம்பார்ட்டண்ட் இல்லை, எந்த மாதிரி படித்தா அந்த கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ண முடியும், இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? அதனால் சால்விங் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதை இன்னெவிட்டபிள் லிஸ்ட்டில் வந்து வச்சுக்கோங்க. தென் இந்த நம்ம இன்ஸ்டியூட் கொஷின் வந்து சால்வ் பண்ணும்போது நம்மளால் ரீகலெக்ட் பண்ண முடியுதா, ஸோ அந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபேக்சுவல் நாலேஜ் வந்து நம்மளுக்கு இருக்கா, கான்செப்ஷுவல் நாலேஜில் எப்படி டெஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்மளால் வந்து சொல்ல முடியுதா, டைம் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ண முடியுதா, ஸோ அதுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது அட்வைசபிள். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை மல்டிபிள் டைம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் சிசெட்னு வரும்போது ஆப்ஷனே கிடையாது கைஸ். சிசெட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டதுலேருந்து வச்சு சொல்கிறேன். எந்த இன்ஸ்டியூட் கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா ரிலை பண்ணுறதை விட, மற்ற இன்ஸ்டியூட் கொஷினை ரிலை பண்ணுறதை விட, அது எந்த இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் நான் இந்த இன்ஸ்டியூட் ஃபாலோ பண்ணுங்கள், இது ஃபாலோ பண்ணுங்கள், இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பண்ணுங்கள் அப்படிலாம் வந்து சொல்லலை. ஜஸ்ட்டு சிசெட் அப்படின்னாவே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், லாஸ்ட் ஒரு 10 years கொஷின்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அது காம்ப்ரிஹென்ஷனாக இருந்தாலும் சரி, ரீசனிங்காக இருந்தாலும் சரி, அண்ட் ஆல்சோ ஆப்டிடியூடாக இருந்தாலும் சரி, அண்ட் நான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பைலேஷனே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இன்றைக்கி எல்லா ஆஸ்பிரண்ட்ஸாக சர்க்குலேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க. தெளிவாக ஒரு டாப்பிக்கை பிரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க கைஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணுங்கள். ஸோ இதுவே போதும். மற்ற இன்ஸ்டியூட் கொஷின் எடுக்கிறத விட இந்த நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஷினை எடுத்து வச்சு மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னாவே இட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் கைஸ் இந்த ப்ரிலிம்ஸ்னு வந்துச்சு அப்படின்னாவே, ஸோ அதில் சால்விங் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கிளாரிட்டி, எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், நம்ம படித்தது ரெலவெண்ட்டாக இருக்கா இல்லையா, அதை வச்சு சால்வ் பண்ண முடியுதா இல்லையா, கொஷின் எப்படி கேட்குறாங்க, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும். அண்ட் ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்ல இம்பேக்ட் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ ப்ராக்டிஸ் அண்டு கான்ஃபிடென்ட்டாக வந்துடுங்க. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னாவே ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ஒன் மோர் திங், கான்ஃபிடென்ட்டாக படிங்க, கண்டிப்பாக வந்து கிராக் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.